தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று கேப்டன் விஜயகாந்த் அவர் வழியில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி நித்யானந்தா அவர்கள் மிக அருமையாக கூறியுள்ளார். நித்யானந்தா அவர்கள் மறைந்தா என்று செய்திகள் வெளியானதும் இன்றைய தினம் லைவாக நித்யானந்தா அவர்கள் தன்னோட வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கிறாரு. மிக அருமையாக நமது கேப்டன் விஜயகாந்த் ஆலயம் சென்னையில் ஆயிரக்கணக்கான தினம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு ஆலயமாக என்று விளங்கிறது எப்படி சார் என்று கேட்ட கேள்விக்கு பதிலை உடனே சொன்னார். வையோரம் வாழ்ந்தாரும் தெய்வமாக வாழும் கேப்டன், பல்லாயிரக்கணக்கான பேர் சாப்பாடு போட்டு இன்று விளங்கி கொண்டிருக்கும் கேப்டனோட ஆலயம் மிக சிறப்பான ஆலயம். நம்ம 1000 மக்கள்களுக்கும் 1000 கோடி மக்கள்களுக்கும் உதவி செய்த ஒரு தர்மனாக வாழ்ந்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் ஐயா. நீடோடி வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு தெய்வமாக இன்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்று நித்யானந்தா அவர்கள் தன்னோட வீடியோவில் பதிப்பு ஏற்றிருக்கிறார். மிக அருமையான ஒரு பதிப்பமாக இன்று விளங்கியது. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்னும் எத்தனை ஆண்டு காலமானாலும் அவர் புகழ் விளங்கி கொண்டுதான் இருக்கும். இன்று சுவாமி நித்யானந்தா அவர்கள் தன்னோட புகழ் பாடி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆலய சிறப்புகளை பற்றி அருமையாக கூறியது இன்று வைரலாகிறது. இன்னும் பல்லாயிரக்கணக்கான மக்கள்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தினம் தினம் அன்னதானம், தினம் சாப்பாடு கேப்டனோட ஆலயத்தில் மிக சிறப்பாக வழிபாடுகள் எல்லாம் நடைபெறுகிறது. இன்று நடைபெறும் ஆலயம் என்பது கேப்டன் ஒரு தெய்வமாக இன்று அங்கு இருக்கிறார் என்று நித்யானந்தா அவர்கள் சொன்னது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு உற்சாகமாக இன்று கிடைத்த ஒரு தருணம்.